கடவுளும் மனைவியும் ஒன்று தான், எப்படி? ரெண்டு பேருமே நம்ம சொல்கிறத கேட்பாங்க, ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு தான் நடப்பாங்க. ஒருத்தன் கோவிலுக்கு போகும்போது பாஞ்சுன்னு தான் போவானாம். ஏன்? ஏன்னா அவன் பக்திமானான். வக்கீலுக்கும் கிச்சனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்ன? அதுவா, கேஸ் தான் ஒற்றுமை. ஒருத்தன் ஊதுபத்தி ஸ்டாண்டை முழுங்கிட்டானான், ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலையாம். எப்படி? ஏன்னா அவன் சாப்பிட்டது வாழைப்பழத்தையாம். ஒருத்தன் கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போனானாம். ஏன்? ஏன்னா மாப்பிள்ளை பையன் அடக்கமான பொண்ணு கேட்டானாம். தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் என்ன வித்தியாசம்? தீபாவளி அன்னைக்கு பொங்கல் சாப்பிடலாம், ஆனால் பொங்கல் அன்னைக்கு தீபாவளி சாப்பிட முடியாதுல்ல. வெற்றிலையுடன் சேராத பாக்கு எது? மைசூர் பாக்கு. தானத்தில் பெரிய தானம் எது? மைதானம். முள் குத்தினா ஏன் ரத்தம் வருது? யார் குத்துனான்னு பார்க்கதான். ஆறும் சேர்ந்தா என்ன வரும்? வெள்ளம் வரும். கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஒரு கொசு திடீர்னு செத்து போச்சு. ஏன்? இந்தியா டீம் ஆல் அவுட் ஆகிடுச்சு, அதான். ஒரு யானை வேகமாக ரேஷன் கடை பக்கமாக ஓடுது. அது அங்கே என்ன வாங்கும்? மூச்சு வாங்கும். ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச மாடு தியேட்டருக்கு போகுது. அங்கே கதவு கடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்? கதவுல புல்னு எழுதியிருந்துச்சு. சர்க்கிளுக்கும் ட்ரையாங்கிளுக்கும் டெஸ்ட் வச்சா யார் ஃபெயில் ஆவாங்க? சர்க்கிள் தான். ஏன்னா அதுக்கு தான் மூளையே இல்லையே. காஃபியை விட டீ தான் நல்லது. ஏன் தெரியுமா? ஏன்னா காஃபியில் 2 ஈ இருக்குது, டீயில் 1 ஈ தான் இருக்குது. கொசுவுக்கு தன்னம்பிக்கை அதிகம். ஏன் தெரியுமா? ஏன்னா அது எங்கே போனாலும் யாராவது கையை தட்டிகிட்டே இருக்காங்களே. ஒருத்தன் அவன் காதலியை பார்க்க போகிறப்ப வாழைப்பழம், கற்பூரம், ஊதுபத்திலாம் வாங்கிட்டு போனானாம். ஏன்? ஏன்னா அது தெய்வீக காதலாம். சிங்சாங் அவன் ஃபோனில் இருந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணானான், ஆனால் கால் போகவே இல்லையா. ஒரு
நம்பருக்கு கால் பண்ணால் எப்படி போகும்? 10 நம்பருக்கு கால் பண்ணால் தானே போகும். மகாராஜாவோட மனைவி காத்தடிச்சா பறந்து போயிடுவாங்களாம். ஏன்? ஏன்னா பட்டத்து ராணியாச்சே. ஒரு நாட்டின் குடிமகனுக்கு என்ன தேவை? தேவை. ஆபத்தான சிட்டி எது? எலக்ட்ரிசிட்டி. லவர்ஸ் டே அன்னைக்கு ஒருத்தன் தன் காதலிக்கு இட்லி வாங்கி தந்தான். ஏன்? ஏன்னா இட்லி பூ மாதிரி இருந்துச்சான். வெண்ணெய் வியாபாரி லெட்டர் எழுதுவாராம். எப்படி எழுதுவாரு? எழுதுவார். எல்லா பிரியாணிக்கும் பெயர் வச்ச எந்த பிரியாணி ஃபெயில் ஆகும்? முட்டை பிரியாணி. ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு தான் சாப்பிடுவானோ. ஏன்? அவர் அப்பா வேர்வை சிந்து சாப்பிட சொன்னாராம். நன்றி. சப்ஸ்கிரைப் மை சேனல்.